Hi friends, இந்த வீடியோவில் சாப்டர் 6 ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னரில் 20th சம் பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனனி, ஜானகி அண்ட் ஜமுனா. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:3:1 அண்ட் ஜானகி டைட் ஆன் 31st December. ஸோ ஃபைனல் அமௌண்ட் டியூ டு ஹர் ஷோடு கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 1,40,000. ஸோ வந்து ஜானகி க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் த அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட்லி. தட் மீன்ஸ் 1,40,000 வந்து ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டாங்களா யாருக்கு? ஜானகி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுதலாம் என்ட்ரி, journal entry. So Janaki's executors account debit to ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து டூ பேங்க் வருங்க. ஸோ அமௌண்ட் வந்து 1,40,000. ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் ஆஃப் இமீடியட்லி. இது வந்து பேமெண்ட் பண்ணல. ஸோ பேமெண்ட் பண்ணலைன்னா பி ஜானகிஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இங்கே வந்து பேமெண்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து அவங்க லோன் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதான் வந்து ஜானகிஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் லோன் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட் 1,40,000. தேர்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 75,000 இஸ் பெய்டு அண்ட் த பேலன்ஸ் இன் ஃபியூச்சர். தட் மீன்ஸ் இந்த 1,40,000ல் 75,000 வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 65,000 வந்து பேமெண்ட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணுங்க, தேர்ட் சுச்சுவேஷன் ஜானகிஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். பேங்க் ஏன் போட்டோம்னா 75,000 வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 75,000 நீங்கள் எழுதலாம் டு ஜானகிஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் லோன் அக்கௌண்ட். மொத்தமாக வந்து 1,40,000. சாரி இங்கே எழுதிட்டேன், இந்த 75,000 இங்கே வரும். ஸோ 1,40,000ல் 75,000 வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இன்னும் வந்து 65,000 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் மூலமே. தேங்க்யூ.